30 செகண்ட்ல நோ கோடிங்னா என்ன, லோ கோடிங்னா என்ன, ஃபுல் கோடிங்னா என்ன பார்க்கலாமா? வெல்கம் டு டே 5. ஃபுல் கோடிங் அப்படின்னா என்ன? ஒரு வெப்சைட்டை ஃபுல்லாக கோடிங் வச்சே நம்ம வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீடை வந்து நம்ம வெப்சைட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேஸ்திரி, கொத்தனார் இதை தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் சொல்கிறோம். இது மாதிரி வச்சு அந்த வீடை டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும். இட் வில் டேக் மோர் தென் ஒரு 1 மந்த்லேருந்து 2 மந்த் ஆகும். அதே மாதிரி தான் ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுவோம். சர்டன் டைம் ஆகும். ஃபுல்லி உங்கள் ஐடியா பேஸ் பண்ணி தான் அந்த வெப்சைட் டெவலப் பண்ணிடலாம். ஏன்னா உங்கள் வீடு மாதிரி தான். லோ கோடிங் அப்படின்னா என்னென்னா, கொஞ்சோண்டு கோடிங் தெரிஞ்சால் போதும். ஒரு டெம்ப்ளேட் மூலிமா நம்ம வெப்சைட்டை டெவலப் பண்ணிக்கலாம். இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வீடு கட்டியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, போயிட்டு நம்மளுக்கு என்ன வீடு நம்ம ஐடியாலஜி பேஸ் பண்ணி இருக்கோ அந்த வீடை பார்த்து வாங்கிடுவோம். அண்ட் அதில் சின்ன சின்ன இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணி கஸ்டமைசேஷன் பண்ணுமா 5 to 10 டேஸில் அந்த வீடை நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி தான் ஒரு லோ கோட் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 டேஸில் டெவலப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ கோட். நோ கோட் அப்படின்றது கோடிங்கே இல்லாமல் வெப்சைட்டை டெவலப் பண்ணுறது ஒரு டிராக் அண்ட் ட்ராப் மெத்தடில் தான். இதில் தான் நம்ம வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸு, இந்த விக்ஸு இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுறோம். நம்ம கோர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் வெப்சைட் டெவலப் பண்ணணும்னு சொன்னோம். ஒன்று பார்த்தீங்கன்னா லோ கோடில் டெவலப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து நோ கோடில் டெவலப் பண்ணுவோம். மூணாவது பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு ஒரு 10 to 15 செகண்ட்ஸில் ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்ஸை டெவலப் பண்ணுற மெத்தடும் இருக்குது.